நீங்க அண்ணா திமுக திமுக நான் அவங்க என்னுடைய பாயிண்ட் என்ன, சேகர்பாபுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நாங்க தமிழ்நாட்டோட 2 பெரிய கட்சிகள், நாங்க அடிச்சுப்போம் கூடிப்போம், நீ யாரா எங்களை கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்ற அந்த தோணி இருக்குல்ல, அந்த தோணியை நான் எதிர்க்கிறேன், கண்டிக்கிறேன். அது நீங்க வேற யாருக்கிட்டேச்சும் வச்சுங்க, என்கிட்ட வச்சுக்கூடாது. நீங்க நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதி வழங்குன்னு இந்த நாட்டுடைய முதலமைச்சரை நான் கேட்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தடை இல்லை எங்கேயும் இந்தியாவில், உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் நான் பாயிண்ட் பண்ணி பேசுறேன். அதுக்கு மெய்யநாதன் சொல்றாரு இது மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு நான் கவுண்டர் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன, நீங்க அந்த துறை அமைச்சரா இல்ல நீங்க ஏதாவது ஏற்கனவே ஒரு 10 முறை அமைச்சரா இருந்து மிகப்பெரிய சட்ட நுணுக்கங்கள் சமூக நீதி கோட்பாட்டெல்லாம் அறிஞ்சு புரிஞ்சு வச்சிருந்த துரைமுருகன் மாதிரி அவரு மறுத்து பேசினாரா? நீங்க எதுக்கு சும்மா உட்கார்ந்து இருந்த சிவசங்கரன் எதுக்கு கிளப்பி விடுறீங்க? அந்தாண்ட ஏத்து மாதிரி உட்கார்ந்து இருக்கிற எம்ஆர்கே பண்ணி சொல்லியோ ஏஞ்சி பேசியா? நீங்க என்னைக்கு வந்தீங்க திமுகவுக்கு? என்னைக்கு மந்திரியா நீங்க? நீங்க என்ன வேல்மு நாத்தி? என்னுடைய குடும்பம் திமுகவுக்கு எவ்வளவு தியாகம் செய்யிருக்கு தெரியுமா? திமுக என்கிற கட்சியை இன்னைக்கு வடதமிழ்நாட்டில் தூக்கி நிறுத்தியது என்னுடைய முன்னோர்களுங்க. எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்ப என்ன 10.5% வன்னியர் மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை இந்த நாட்டுடைய முதலமைச்சர் கேட்பதில் தவறா? இப்ப நான் அதுலயும் கேளுங்க, நான் என்ன சொல்றேன், அந்த 10.5 அப்புறம் நான் அடுத்தது சொல்றேன். சரி 10.5% நீங்க மருத்துவர் ஐயா கட்சி தொடங்கப்பட்டதுன்னு சொன்ன சாதிவாரி கணக்கெடுப்பு அதுதான் ஜி.கே. மணி வலியுறுத்தி பேசுறேன். அப்ப நான் சொல்றேன், நீங்க குறைந்தபட்சம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க நான் எழுந்து சொல்லும்போது சேகர்பாபு நீ உட்காரு, ஒருமையில பேசுறேன்.